ஹலோ ஆல், இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் ஒன் ஆஃப் த ஹோலியஸ்ட் பிளேசஸ் இன் இந்தியா. இது பேர் மந்த்ராலயம். இது எங்கே எக்ஸாக்டாக இருக்குன்னா ஆந்திரா கர்நாடகா பார்டரில் இருக்குது. இது சவுத் இந்தியாவில் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட்னே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய செயின்ட் ராகவேந்திரர் ஜீவசமாதியான இடம். அதனால எக்கச்சக்க டிவோட்டிஸ் இந்த இடத்துல வருவாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு மினி ஷீரடி மாதிரினே சொல்லலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால க்ரௌடும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மார்னிங் 7 o'clock. அண்ட் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அங்கே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, இந்த சர்க்கிள் தான் வந்து பஸ் ஸ்டாப், அந்த ஷேர் ஆட்டோஸ் நிற்கிற இடம். அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 300 meters வந்து டெம்பிள் ஆர்ச் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்னு போட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னா அக்காமடேஷன் இங்கே யாரெல்லாம் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து இங்கே கீ வாங்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து அக்காமடேஷன் நம்ம புக் பண்ணிக்கலாம். 300 rooms ஆன்லைனில் அவைலபிள். எக்ஸாக்டாக 1 month முன்னாடி ஓப்பன் ஆகும் புக்கிங். நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக ரூம்ஸ் கிடைக்கும் இங்கே. அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் லாட்ஜஸும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அக்காமடேஷன் வந்து தேவஸ்தானம் அக்காமடேஷன் கிடைக்காதவங்க நிறைய இந்த ப்ரைவேட் அக்காமடேஷன்ஸும் வாங்கி போகலாம். ஸோ ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் தான். ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸி. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஊருக்கு மந்த்ராலயம் வந்து பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பெங்களூர்லேருந்து பஸ்ஸஸ் இருக்குது. அது வந்து இந்த சர்க்கிள் கிட்டே நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் ட்ரெயின் வந்து ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது ட்ரெயின் தான் ஒன்லி ஆப்ஷனே சொல்லலாம். நம்ம நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டு மந்த்ராலயம். அதே மாதிரி இங்கே ஹோட்டல்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து தடுக்கி விழுந்தா ஹோட்டல்ஸ் தான். லாட்ஜும் சரி, அவர் சாப்பிட்றதுக்கும் சரி. அது இல்லாமல் வந்து நிறைய ரோட் சைட் ஈட்ரிஸும் இருக்குது. இந்த மாதிரி சாட், பேல்பூரி ஆர் சோடா அந்த மாதிரி. நீங்கள் ரூம்ஸ் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றப்பலே எடுத்துக்கலாம். 500 ரூபா பர் டேவும் இருக்குது. அதே மாதிரி 3000 ரூபாய்க்கும் இருக்கும். நம்ம பார்க்கலாம். இதான் வந்து உள்ள என்ட்ரி ஆகிற இடம். அங்கே ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் தான் வந்து ராகவேந்திரோட பிருந்தாவனம். அங்கே தான் நம்ம போய் பார்க்கணும் சுவாமியை. இப்போ இங்கே நம்ம பார்க்குறது தான் CROB விங். இங்கேயும் சில ரூம்ஸ்க்கான அக்காமடேஷன் கொடுப்பாங்க. நம்ம ரிசர்வ் பண்ண ரூமுக்கு இங்கே தான் கீஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் பண்ண டைமுக்கு எக்ஸாக்டாக 2 hours நம்ம கீ வாங்கிக்கணும். இல்லாட்டி வேறு ஏதாவது லொக்கேஷன் போயிடும். டெபாசிட் அமௌண்ட், ரீஃபண்டபிள் டெபாசிட், நம்ம ரூம் ரெண்ட்டுக்கான அதே அமௌண்ட்டு கட்டணும். அதை வந்து நம்ம ரூம் வெக்கேட் பண்ணும்போது கொடுத்துருவாங்க. ஆனால் 23 hours தான் செக்இன். அதுக்கு மேலே 5 நிமிஷம் லேட்டானா கூட ரீஃபண்ட் வராது நமக்கு. ஸோ நம்ம அப்படி ட்ராவல் பிளான் பண்ணிக்கணும். அப்புறம் நான் சொன்ன தேவஸ்தான ரூம்ஸ் இது தான். ஸோ ரோவாகவே வச்சுருக்காங்க இங்கே ரூம்ஸ்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்கும். இங்கே வந்து இருந்த ஒவ்வொரு செயின்ட்டோட பேரும் இங்கே இருக்கும். ஜெயதீந்திர மடா, விஜயதீந்திர மடா, அந்த மாதிரி. இந்த மாதிரி எந்த மாதிரி செயின்ஸ் பேர்னால் இந்த இடத்துல பூஜை பண்ணுற அந்த தலைமை ஆசாரியார் அவங்கள தான் வந்து பேரில் வந்து இந்த மாதிரி லாட்ஜஸ் கட்டியிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம். ஒரு மாதிரி ரொம்ப காமன் குவைட்டாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வெல் ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க 2 சைடும். இங்கே மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஊரில் நிறைய சைடில் வந்து தேவஸ்தான லாட்ஜஸ் கட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 meters ரேடியஸ் கோவில்லேருந்து சுற்றி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஈஸிலி வாக்கபிள். ஸோ இப்போது நம்ம இருக்கிற ஒரு ரூம்ஸ் தான் நம்ம இங்கே புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். அண்டு ரூம்ஸ் நீங்கள் போகிறது ஈஸி. படியும் ரொம்ப ஸ்டீப்பாக கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸ் ஏறிடலாம். ஏன்னா பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அவ்வளோ ஸ்டீப்பாக இல்லை, சின்ன சின்ன படியாக தான் இருக்குது. இங்கே லிஃப்ட் கிடையாது. பட் எல்லாம் நம்ம முக்கால்வாசி ரூம்ஸில் கீசர் உண்டு. அண்ட் மார்னிங்கே இந்த மாதிரி ரூம்ஸ்க்கு டீ, காஃபி எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ரெடியாகி கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த எண்ட்லேயே வந்து நம்ம கோயிலுக்கு போயிடலாம். நம்ம அதையும் பார்ப்போம். ரிசப்ஷன் வாங்கியாச்சு. இதுக்கு வந்து டெய்லி ரெண்ட் பார்த்தீங்கன்னா 500 rupees. ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நம்ம எடுத்து ட்ரிபிள் பெட் எடுத்தோன்னே இங்கே வந்து ஒரு பெட் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து ஒரு டபுள் காட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாகவே இருக்குது. மிரராக இருக்கட்டும், வாஷ் பேஷின், அதே மாதிரி நமக்கு டாய்லெட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ கிளாசெட்ஸ் அண்ட் டாய்லெட் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கீசரும் இங்கே இருக்குது.
கீசர் ஃபெசிலிட்டியோட இது 1 டேக்கு வந்து கரெக்டாக 500 rupeesங்கிறது நிஜமாவே வந்து ஒரு எக்கனாமிக்கல் மோட் தான். இட்ஸ் ஹைலி அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன். பார்க்கலாம் லைட்ஸ் எல்லாமே வந்து எரியும், பவர் பேக்கப்பும் இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் நான் ஏசி ரூம்ஸ்க்கு பிளாங்கெட்ஸ் தர மாட்டாங்க. ஆனால் பிளாங்கெட் போத்திக்கிற அளவுக்கு இங்கே குளிர் கிடையாது, அதே நேரத்தில் ஹீட்டும் கிடையாது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து 23 to 25 இருக்குது மினிமம். ஸோ இட்ஸ் குவைட் மேனேஜபிள் தான். இது நிஜமாவே வந்து நல்ல ரூம்ஸ். பட் ஆனால் இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே கரெக்டாக 1 month முன்னாடியே புக் பண்ணிடணும். ஏன்னா ஒரு ஓப்பன் பண்ணி 30 minutes வந்து ரூம்ஸ்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுது. 500 ரூமில் வந்து 300 ஆன்லைனில் வருது, 200 இங்கே பண்ணுறாங்க. பட் டிமாண்ட்னா ஹியூஜ் டிமாண்ட். ஏன்னா வெளியில் வந்து இதே ரூம்ஸ் வந்து இதே காஸ்ட் அரௌண்ட் 3500, நான் ஏசினா 2800 ப்ளஸ் டேக்ஸ் வருது. அதனால் வந்து இங்கே வந்து ரூம்ஸ்க்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி. நம்ம ஃபஸ்ட்டே பண்ணுறது நல்லது. வந்தாச்சு நம்ம துங்கபத்ரா நதிக்கரைக்கு. நல்லா தண்ணி இருக்குது, தண்ணிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது இங்கே. இப்போ நல்லா மழை சீசன் முடிஞ்சதுனால ஃப்ளோயிங் வாட்டர் நல்லாவே இருக்குது. துங்கபத்ரா அம்மன் இங்கே எல்லாருமே ஒரு வாட்டி வணங்கிட்டு தான் குளிக்க போகிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி நிறைய கிளி ஜோசியமும் இங்கே உண்டு. இங்கே துங்கபத்ரா ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா பாறை ஜாஸ்தி இந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இல்லை, நல்லா ஹார்டாக தான் இருக்குது. ஸோ வழுக்கிறதுலாம் கிடையாது, நிறையா மண்ணாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. துங்கபத்ரா பார்க்கலாம், நல்ல வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. பயப்படாமல் குளிக்கலாம். நல்லா வாட்டர் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ரிவரும் நல்லா க்ளீனாக இருக்குது, பொல்யூஷன் இல்லை இங்கே. அதனால் தைரியமாக குளிக்கலாம். நம்ம நிறைய பேர் குளிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே. அண்டு வெயிலும் நல்லா இருக்குங்கிறதுனால வாட்டர் அவ்வளோ கோல்டாலாம் இல்லை, நம்ம தாராளமாக குளிக்கலாம். வார்மாக இருக்குது ஆக்சுவலாக வாட்டர். ராக்கியாக இருந்தாலும் இங்கே எங்கேயுமே வந்து கால் ஸ்லிப் ஆகாது நமக்கு. இங்கே நம்ம பார்க்குறது மாஞ்சாலம்மன் சன்னதி. என்னென்னா இங்கே மாஞ்சாலம்மன் தான் இந்த ஊர் காவல் தெய்வம். அவள் இந்த இடத்த கொடுத்து தான் இங்கே ராகவேந்தர் அதுக்கப்புறம் வந்து அவரோட ஜீம சமாதிக்கான இடத்த சூஸ் பண்ணார் அப்படின்னே ஒரு ஐதீகம் இருக்குது. யார் மந்த்ராலயம் ஃபஸ்ட்டு வந்தாலும் மாஞ்சாலம்மனை தரிசித்து தான் நம்ம ராகவேந்தர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாஞ்சாலம்மன் பார்த்துட்டு தான் ராகவேந்திர சன்னதிக்கு போனோம். ராகவேந்திர சன்னதி நிஜமாகவே ஒரு பிரம்மாண்டமான மடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து மதியம் 2 to 4 தவிர மற்ற நேரம் மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 9 o'clock வரைக்கும் தரிசனம் அலௌட், எப்போவுமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலௌட் இன்சைட். நாட் அலௌட் இன்சைட்னா இந்த சாங்டம் அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு போகக்கூட தவிர அவுட்டர் பிரகாரத்துக்கு நம்ம வீடியோஸ் பிடிக்கலாம். அங்கே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் நம்பர் 5 இதுதான் ஜென்ரல் கவுண்டர். அது மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் தனியாக கவுண்டர் இருக்குது. இங்கே பார்க்கலாம் எவ்வளோ டிவோட்டிஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பஜன்ஸ் அந்த மாதிரி சேன் பண்ணி ராகவேந்தரை கொண்டாடுறாருன்னு. நிஜமாகவே இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல குரூப்பாக வந்து இங்கே அவங்களோட டிவோஷனை இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க. இந்த பிரகாரம் இந்த சைடு பார்த்திங்கன்னா தான் இந்த ஊஞ்சல் உற்சவம் நடக்கிற இடம். அந்த மாதிரி இந்த இடமே ஃபுல்லாக ஒரு வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே நிச்சயமாக கிடைக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி 9 சைடு எக்ஸிட். ஸோ ஆர்கனைசேஷனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ கும்பல் வந்தாலும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 40 minutes நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஈவன் பீக் டேஸில் அப்படி தான் இருக்குது இங்கே. அதே மாதிரி நம்மளும் சுவாமியை தரிசிச்சுட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்த அப்புறம் ஈவினிங் தான் மற்ற ஆக்டிவிட்டீஸ். இங்கே மந்த்ராலயம் துங்கபத்ரா கரையில் ரொம்ப பெரிய அட்ராக்ஷனே அந்த பரிசல் படகு தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் பரிசல் படகு போகிறாங்கன்னு. இது ஒருத்தருக்கு வந்து 50 ரூபா கேட்குறாங்க. நம்மளுக்கு இப்போது கும்பலும் இருக்குது அதுக்கு. பட் சான்ஸ் நம்ம கிடைக்குமான்னு பார்க்கலாம். சன்செட் வரைக்கும் தான் அந்த போட்டிங் அலௌடிங்க. ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு பரிசல் பிடிச்சிட்டோம். நம்ம அண்ணா இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. பசங்களுக்கு நிஜமாவே இது ஒரு என்ஜாய்மெண்ட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி படகு பார்க்குறாங்க அவங்க. ஸோ ரெடி பண்ணுறாரு. இங்கே ஆற்று தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. மழை வந்ததுனால வாட்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்குது. நம்மளும் ஏற போகிறோம். அந்த போட் தான் நம்மளை விட்டு போயிட போகிறாரு. சார் 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 இருங்க, நானும் ஏறணும் அடுத்தது. ஸோ ஒரு வழியாக நம்மளும் இங்கே
ஏற வந்துட்டோம். ஸோ பக்கத்தில் நம்மள மாதிரி நிறையா செல்ஃபி எடுக்கிறவங்களும் இருக்காங்க இங்கே. ஓ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு கோரப்படகுல போகுது. அந்த சூரியனை போய் பிடிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த போட்டிங். நிஜமாவே நம்ம அண்ணா தான் துடுப்பை நல்லா போட்டு எடுக்கிறாரு. நிஜமாவே நல்ல எஃபர்ட் போடுறாரு இவர். பொன்னியின் செல்வன் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்கு. தெரியல இருக்கலாம். இப்போ பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். They are enjoying to the heartiest content, which is very good. Even we enjoy seeing them enjoying in the waters. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாறைக்கிட்ட வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி பார்க்கலாம். இது கொக்கா நாரையா என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி நிறையா சின்னதாக இருக்கும் கொக்கு தான் இது. ஸோ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படியே ஒரு ரவுண்ட் எடுப்பாங்க இங்கே. நம்ம இதுதான் வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் பாறைன்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி வராங்க. So fresh. I think அங்கதான் ஃபுல்லா ட்ரீஸா இருக்குமே சித்தப்பா. க்ரீனிஷா இருக்கும். தண்ணியே க்ளீனா இருக்கும். இது வந்து எங்க குடிக்கன போறதுக்கு பிளான் பண்றான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒட்டகம் ரைடு. இதுக்கும் வந்து வாட்டர் போட்டுக்கு பரிசலுக்கு அடுத்தது ஒட்டகத்துக்கு தான் டிமாண்டு. இந்த மாதிரி சின்ன பசங்களும் ஏற்றிக்கிறாங்க. அழகாக ஏணி மாதிரி வச்சுருக்காங்க. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஒரு ஃபுல் ரைடு போயிட்டு வரதுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. இட்ஸ் ஓகே. இவ்வளோ பெரிய ஒட்டகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தட் லுக்ஸ் ரீசனபிள். இதுவே எங்கேயாவது ஒரு மால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அதுவே 250-300 போடுறதுக்கு ஐ ஃபீல் 50 இஸ் ஃபைன். ராகவேந்திர கோயிலில் இம்பார்ட்டண்ட்டாக நடக்கிற டெய்லி ரிச்சுவல் பார்த்தீங்கன்னா இந்த தங்கரதம். இது வந்து சாயங்காலம் அரௌண்ட் ஒரு 7:30க்கு தங்கரதம் வெள்ளிரதம் இருப்பாங்க. இதை பார்க்குறதுக்குனே நல்ல கும்பல் இருக்கும். நிஜமாகவே இது பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கே கிடைக்கும். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கிடைக்கும். இவர் பின்னாடி நிறைய பேர் பஜனை பாடின்னு போவாங்க. பார்க்குறதுக்கே நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இதோட சாங்க்டிட்டி நமக்கு நல்லா புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தான் கோபி. ராயல் ட்ராவல்ஸ்னு இங்கே மந்த்ராலயத்தில் நடத்துகிறார். நம்மளுக்கு லோக்கல் சைட் சீங்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணார். பிக்கப் ட்ராப் எல்லாமே இவர் தான் பண்ணார். இஸ் வெரி மச் அப்ரோச்சபிள். ரொம்ப ரீசனபிளாகவும் சார்ஜ் பண்ணார். இவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். தமிழும் நல்லா பேசுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மந்த்ராலயம் போனால் இவரை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.